பிரியமானவர்களே, சிகரம் தொடும் புறாக்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்கள் ஆத்மாவிலும் சரீரத்திலும் பலன் தரும், சிகரங்களை தொட உதவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள்ள போலாம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய வேதம் அறிவோம் நிகழ்ச்சியில் குதிரையை பற்றி சில குறிப்புகளை நாம் பார்க்கலாம். வேதாகமத்தில் குதிரை என்ற வார்த்தை சுமார் 179 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. குதிரை வேதாகமத்தில் முதல் முறையாக ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அநேக வேத பகுதிகளில் குதிரையானது யுத்தம், வலிமை, பயமின்மை போன்றவற்றின் அடையாளமாக காட்டப்பட்டுள்ளது. குதிரைகள் போக்குவரத்து, விவசாயம் போன்ற காரியங்களுக்காக ஆரம்ப நாட்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. குதிரையானது பெரும்பாலும் அந்தஸ்து மற்றும் அதிகாரத்தின் அடையாளமாக காட்டப்பட்டுள்ளது. எகிப்தியர்கள் குதிரையை கௌரவமாக பயன்படுத்தி வருகிறார்கள். மத விழாக்கள், அரசு ஊர்வலங்கள் மற்றும் இராணுவ பிரச்சாரங்களில் குதிரைகள் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது. வெள்ளை, சிகப்பு, கருப்பு, பழுப்பு போன்ற நிறங்களில் உள்ளன என்பதை நாம் வெளிப்படுத்த விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் உள்ள வேத பகுதிகளில் காணலாம். சகரியா 6ஆம் அதிகாரத்தில் தேவனால் பூமியை பார்க்க அனுப்பப்பட்ட வெள்ளை, கருப்பு, சிவப்பு மற்றும் சிவப்பு புள்ளியுள்ள குதிரைகளை தரிசனத்தை காணலாம். குதிரைகள் உலகில் கிட்டத்தட்ட எல்லா நாடுகளிலும் உள்ளன. ஒரு குதிரையானது சுமார் 25 ஆண்டு முதல் 30 வயது வரை வாழக்கூடிய தன்மையுள்ளது. சுகர் பப் என்ற குதிரையானது 56 வயது வரை வாழ்ந்து 2007ஆம் ஆண்டு கின்ன சாதனையில் இடம்பெற்றுள்ளது. குதிரையின் பாதங்கள் மிகவும் மெலிதானது, ஆனால் மிகவும் வலிமை வாய்ந்தது. குதிரைகள் வேகமாகவும் நீண்ட தூரமும் ஓடக்கூடிய தன்மையுள்ளது. பிறந்த சிறிது நேரத்திலேயே குதிரையானது ஓடக்கூடிய தன்மையுள்ளது. சராசரியாக ஒரு குதிரையானது 1 மணி நேரத்திற்கு 6.4 கிலோமீட்டர், அதாவது 4 மைல் தூரம் ஓடக்கூடிய தன்மையுள்ளது. அரேபிய குதிரை மிகவும் வேகமாக ஓடக்கூடிய தன்மையுள்ளது. குதிரை ஒரு சைவ மற்றும் வீட்டு விலங்கு. மற்ற பாலூட்டிகளை விட குதிரைகளுக்கு பெரிய கண்கள் உள்ளன. குதிரைகளால் நீண்ட நேரம் தூங்காமல் இருக்க முடியும். குதிரைகளால் நின்று கொண்டும் படுத்து கொண்டும் தூங்க இயலும். குதிரைகளின் கால்களில் உள்ள ஒரு சிறப்பு அம்சத்தின் காரணமாக அவைகளால் விழாமல் நின்று கொண்டு தூங்க முடியும். கூட்டமாக இருக்கும்போது குதிரைகள் நன்கு தூங்கும். ஏனெனில் சில குதிரைகள் இரைக்கொல்லிகள் நம்மை தாக்குகின்றதா என்று விழித்து பார்த்து கொண்டிருக்கும். அதுபோல நாமும் பிசாசுடைய வலையில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். குதிரைகளில் சில இனங்கள் மிகவும் அழகாகவும் அமைதியாகவும் இருக்கும். வீடுகளில் செல்ல பிராணிகளாகவும் குதிரைகளை வளர்க்கின்றனர். பைபிளில் பாமர மக்கள்
குதிரையை வைத்திருந்ததாக அல்லது சவாரி செய்ததாக குறிப்பிடப்படவில்லை. குதிரைகள் பிரத்யேகமாக அரசர்களாலும் அவர்களுடைய படைகளுக்காகவும் பயன்படுத்தப்பட்டன. வெளிப்படுத்தல் 19:11 ராஜாதி ராஜாவாக இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரையில் காணப்பட்டார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கடந்த காலங்களில் குதிரைகள் யுத்தங்களில் பயன்படுத்தப்பட்டது என்பதை 1 ராஜாக்கள் 20:1 காணலாம். நவீன காலங்களில் குதிரை சவாரி, குதிரை ஏற்றம், போலோ மற்றும் விளையாட்டுகளில் குதிரைகள் பயன்பாட்டில் உள்ளன. குதிரை இறந்த பிறகு அதனுடைய தோல், முடி, எலும்பு ஆகியவற்றை வைத்து மருந்து மற்றும் தோல் பொருட்களை செய்ய பயன்படுத்தி வருகிறார்கள். சில நாடுகளில் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளுக்கு பயன்படுகிறது. குறிப்பாக மலையேற்ற விபத்துகள், குழந்தைகளை தேடுதல் போன்ற பணிகளில் குதிரையேற்ற அணிகள் பயன்பட்டு வருகின்றன. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று நீதிமொழிகள் 21:31 வாசிக்கிறோம். சங்கீதம் 20:7 சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலக பிரகாரமாக நம்பிக்கை தரக்கூடிய காரியங்கள் நமக்கு ரட்சிப்பை தராது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ரட்சிப்பை தருகிறார் என்பதை இவ்வசனங்கள் வலியுறுத்துகிறது. ஆகவே நாமும் நம் பலம், நம் உறவினர்களின் பலத்தை சார்ந்திருக்காமல் தேவனையே சார்ந்திருக்க பழகிக்கொள்ளுவோம். பிரியமானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த 2025 இயரில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த புது வருஷத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுது மென்டல் வெல்பீயிங்கை நம்ம யோசித்து சிந்தித்து பார்த்தோன்னா நன்மையாக இருக்கும் என்று நினைத்தேன். அதனால் இன்னைக்கு மென்டல் வெல்பீயிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மென்டல் வெல்பீயிங்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அது வெறும் நம்மளுடைய இமோஷ்னல் சைக்கலாஜிக்கல் ஹெல்த் மட்டும் இல்லை, நம்ம மைண்டு மட்டும் இல்லை, நம்மளுடைய பாடி, நம்மளுடைய ஃபேமிலி, நம்மளுடைய ஒர்க்கு, அது போக நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், இது எல்லாமே ஒன்றா கூடி தான் நம்முடைய மைண்ட் ஸ்டேட்டை அஃபெக்ட் பண்ணும், நம்முடைய மென்டல் வெல்பீயிங்கை அஃபெக்ட் பண்ணும். இப்போ குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இல்லைன்னா வேலையில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அது நம்ம மென்டல் ஸ்டேட்டை கட்டாயமாக அஃபெக்ட் பண்ணும். ஹெல்த்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் நம்ம மென்டல் ஸ்டேட்டை அஃபெக்ட் பண்ணும். இப்போது நமக்கு நம்மளோட ஒரு பெரிய ஒருத்தர், அதாவது ஆண்டவர் கடவுள், அவர் கூட ஒரு கனெக்ஷன் இல்லாமல் இருக்கும் பொழுது நமக்கு என்னுடைய வாழ்க்கையின் பொருள் என்ன, மீனிங் என்ன, ஒரு பர்பஸ் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கலாம். அந்த மாதிரி மீனிங் பர்பஸ் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா அதுவும் நம்மளை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதை நம்ம தனியாக இன்னொரு செஷனில் பார்ப்போம். ஆனால் ஓவரால் நீங்கள் என்ன மனசில் உங்களுக்கு ஞாபகம் வைக்கணும்னா, நம்முடைய மனது மென்டல் ஸ்டேட் வெறும் இமோஷன்ஸாக நம்ம பார்க்குறதுக்கு பதிலாக நம்முடைய ஓவரால் ஹெல்த்தை பார்த்தோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு அது நல்லா வரும். இப்போது இதை இல்லஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் சொல்ல போகிறேன் என்னுடைய ப்ராக்டிஸில் இருந்து. ஒரு 60 வயசு போல் இருக்க ஒரு அம்மா ஒருக்கா நான் அப்போது ஒர்க் பண்ண ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிஷனுக்கு வந்தாங்க. கிரைசிஸ் எமர்ஜென்சின்னு வந்தாங்க. எதனாலனா அவங்க தற்கொலை பண்ண பார்த்துருந்துருக்குறாங்க. அதனால யாரோ அதை கண்டுபிடிச்சி ஆம்புலன்ஸை கூப்பிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருக்காங்க. இப்போது இந்த அம்மாவுடைய கதையை கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியில் தான் வளர்ந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நல்லா இப்போ ஹஸ்பண்டோட பிள்ளைங்கள் கூட நல்ல குடும்ப வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் அவங்களுடைய ஊரில் ஒரு பெரிய விபத்து அவங்க வீடு சின்ன பின்னமாயிடுச்சு. வீடை இழந்துட்டாங்க, வீட்டில் உள்ள நிறைய ஜாமான் இழந்துட்டாங்க. இந்த கஷ்டத்துலேருந்து அவங்க வெளியே வரும்போது அவங்களுக்கு கேன்சர் டயக்னோசிஸ் வந்தது. இப்போ கேன்சரில் கீமோதெரப்பி சர்ஜரி எல்லாம் பண்ணி அதில் கஷ்டப்பட்டு அவங்க வெளியே வந்தாங்க. வெளியே வரும்போது அவங்களுக்கு டாக்டர் சொல்லியிருந்துருக்குறாங்க, இப்போ ரெமிஷன் ஆகிட்டு, அதனால இப்போ சீக்கிரமாக இது திரும்ப உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருந்துருக்குறாங்க. ஸோ இந்த அம்மா இந்த 2 கஷ்டத்துலேருந்தும் வெளியே
அந்த ஊர்ல இருக்க பயந்து வேற ஊருக்கு போய் செட்டில் ஆகுறதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணி வேற ஊர்ல போய் வீடெல்லாம் பார்த்து மகளோடு கூட வேற ஊருக்கு போயிட்டாங்க. அதாவது நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஊர். அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இன்னும் அவங்க வீடுல சம்மந்தப்பட்ட எல்லா வேலைகளையும் பார்த்து முடிக்கிறதுக்காக அதே ஊர்ல இருந்தாங்க. இதனால குடும்பம் பிரிஞ்சு வேற வேற இடத்துல இருந்தது. இந்த சூழ்நிலையில அவங்களுக்கு திரும்பவும் சிம்டம்ஸ் வந்ததுனால டாக்டர்கிட்ட போய் அவங்க பார்க்கும்பொழுது கேன்சர் திரும்ப வந்துருச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அவங்ககிட்ட. அது கேட்ட உடனே இந்த அம்மாவுக்கு மனசே உடைஞ்சு போயிடுச்சு. இவ்வளவு என் வாழ்க்கையில எல்லாம் தப்பா போகும்போது நான் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அந்த அம்மா நினைச்சு அதனால தான் அவங்க தற்கொலை பண்ண பார்த்துருந்துருக்காங்க. இந்த அம்மாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு டிப்ரெஷன்னு டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கு நிறைய மருந்து மாத்திரைகள் கொடுத்து பார்த்தோம். ஹை டோஸில் ஒரு 4 விதமான மருந்து மாத்திரைகள் அவங்களுக்கு கொடுத்துருப்போம். ஆனாலும் கொஞ்சம் கூட எஃபெக்டே இல்லை. ஒவ்வொரு நாளும் ரவுண்ட்ஸில் அந்த அம்மாவோடைய ரூமுக்கு போகும்போது பார்த்தா அவங்க வந்து நாங்கள் வர்றோம்னு பார்த்த உடனே செவத்தை திரும்பி உட்காந்துருவாங்க. நம்மளை பார்க்க கூட மாட்டாங்க. பேசுகிற ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. இப்போ இந்த அம்மாவுடைய ரூமை தாண்டி போகும்போது ஒவ்வொரு நாளும் என்னுடைய மனசில் ப்ரெஷஸ் லார்ட் டேக் மை ஹேண்ட் அந்த பாட்டு திரும்ப திரும்ப என் மனசில் படும். அதனால நான் என்ன பண்ணேன், அந்த பாட்டுடைய வேர்ட்ஸை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நர்சஸ்ட்டை கொடுத்து அந்த அம்மா கொஞ்சம் நல்லா மூடில் இருக்கும்போது அவங்களுக்கு இது பிடிக்குமான்னு கேட்டு பாருங்க, பிடிக்கும்னு வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு அது கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நர்சஸ் அந்த வேர்ட்ஸ் எடுத்து அதை லேமினேட் பண்ணி ஒரு நாள் அந்த அம்மா கொடுக்கும்போது அதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. வாங்கி அதில் எப்படியோ ஒரு மாற்றம் அவங்களுக்கு அதுலேருந்து வந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ரூம்லேருந்து வெளியே வர ஆரம்பித்தாங்க. மற்றவங்க கூட பேச ஆரம்பித்தாங்க. அவங்க ஃபேமிலி கூடவையும் அவங்க வந்து அந்த டிப்ரெஷனில் இருக்கும்போது பேச மாட்டாங்க. மக கூடயும் ஹஸ்பண்ட் கூடயும் பேச மாட்டாங்க. கோபம் தான் படுவாங்க. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் தணிஞ்சு திரும்ப எல்லார் கூடயும் கனெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. சந்தோஷமாக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. அவங்க டிஸ்சார்ஜ் ஆன பிறகு அவங்கள ஃபாலோ பண்ணவங்க ஒருத்தங்க ஒரு நாள் வந்து என்னைய பார்த்து சொன்னாங்க, அவங்க வந்து அவங்க ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை ரொம்ப இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் அவங்க சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க இப்போ. அது நல்லா அதில் அவங்களுக்கு கூட கூட அந்த ஸ்பிரிச்சுவல் டிஸ்கவரி வரும்போது அவங்களுக்கு ஒரு கடவுள் கூட ஒரு உறவு அவங்களுக்கு பில்ட் ஆகும்போது அவங்க சந்தோஷமும் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ இதோட இன்னைக்கு இவ்வளோ இந்த சின்ன செக்மெண்ட்டை முடிப்போம். அது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, நம்முடைய மனசு வந்து வெறும் மனசு இல்லை, நம்முடைய ஹோல் பீயிங்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இதை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே, இந்த வருஷத்தை நீர் புதிதான ஒரு அருமையான வருஷமாக மாற்றி ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே அவர்களோடு கூட நீர் இருந்து உம்முடைய பிரசன்னத்தை கர்த்தாவே அவர்கள் உணர்ந்து கர்த்தாவே பூரணமான நாட்களை காண நீர் கிருபை செய்யும், அருள் புரியும். கேட்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீர் இறங்கும் ஆண்டவரே. உம்மோடு கூட உம்முடைய கையை பிடித்து ஒவ்வொரு நாளும் தாண்டி போக நீர் கிருபை தாரும். எங்களோடு கூட இரும். எங்கள் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை கர்த்தாவே முழுமையாக்கி தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்ற தலைப்பில் தியானிக்க இருக்கிறோம். 1 சாமுவேல் 30:8 அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் வரும் 5 பெண்களின் வாழ்க்கையுடன் இந்த வசனத்தை தியானிக்க போகிறோம். இந்த உலகில் நாம் வாழும் நாட்களில் இழப்புகள் சகஜமே. ஆனாலும் கர்த்தர் நம் வாழ்வில் இடைப்படும் போது நாம் இழந்தவைகளை திருப்பிக் கொள்ளும்படி நம்மை ஆசிர்வதிக்க கர்த்தர் வல்லவர் என்பதை இப்பெண்களின் சவாலான வாழ்க்கையின் மூலமாக பார்க்கலாம். யார் அந்த 5 பெண்கள்? மத்தேயு 1 அதிகாரத்தில் வசனம் 3, யூதா பாரேசை சேராவையும் தாமாரிடத்தில் பெற்றான். வசனம் 5, சல்மோன் போவாஸை ராகாவிடத்தில் பெற்றான். வசனம் 5, போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான்.
வசனம் 6, தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான். வசனம் 16, யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். இப்பெண்களின் சவாலான வாழ்க்கையில் கர்த்தர் இவர்கள் வாழ்வில் இடைப்பட்டு இவர்கள் இழந்தவைகளை எப்படி திருப்பி கொடுத்தார் என்று 5 தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். முதலாவது, தாமாருக்கு கர்த்தர் நீதியை திருப்பி கொடுத்தார். ஆதியாகமம் 38வது அதிகாரத்தில் யூதா தன் மூத்த மகனாகிய ஏருக்கு தாமாரை கொண்டான். ஏருடைய பொல்லாப்பினால் கர்த்தர் அவனை அழித்து போட்டார். பின்பு யூதா தன்னுடைய 2வது மகனாகிய ஓனானையும் தாமாருக்கு கொடுத்தான். ஆனால் ஓனான் செய்ததும் பொல்லாததாய் இருந்ததினால் கர்த்தர் அவனையும் அழித்து போட்டார். யூதா தன் குமாரனாகிய சேலாவுக்கு அவன் சகோதரன் செத்தது போலவே சாவான் என்று அஞ்சி யூதா தன் மருமகளாகிய தாமாரை நோக்கி, என் குமாரனாகிய சேலா பெரியவன் ஆகும் மட்டும் நீ உன் தகப்பன் வீட்டிலே கைம்பெண்ணாய் தங்கியிரு என்று தந்திரமாய் அனுப்பிவிட்டான். அநேக நாள் சென்ற பின்பு யூதாவின் மனைவி மரித்தாள். அதன் பின்பு தாமார் வேஷம் மாறி யூதாவுடன் இணைந்தாள். ஆதியாகமம் 38:26 யூதாவே தாமாரை குறித்து, என்னிலும் அவள் நீதி உள்ளவள் என்றான். அவள் பாரே சேரா என்ற 2 பிள்ளைகளை யூதாவுக்கு பெற்றாள். கர்த்தர் தாமாருக்கு நீதி செய்தார். யூதா இழந்த 2 பிள்ளைகளுக்கு பதிலாக தாமாரின் மூலமாகவே 2 பிள்ளைகளை பெற்றான். தாமாரின் உள்நோக்கம் தனக்கு ஒரு துணை வேண்டும் என்பது அல்ல, தன் மூலமாக யூதாவுக்கு சந்ததி பெற வேண்டும் என்று உறுதியாய் இருந்தார். கர்த்தர் தாமாரின் உள்நோக்கை அறிந்து அவளுக்கு நீதி செய்தார். அடுத்ததாக ராகாப்புக்கு கர்த்தர் ஜீவனையும் மறுவாழ்வையும் திருப்பி கொடுத்தார். எரிகோவை வேவு பார்க்க யோசுவாவால் அனுப்பப்பட்ட 2 இஸ்ரவேல் மனுஷரை ரகசியமாய் ராகாப் தன் வீட்டில் மறைத்து வைத்தார். யோசுவா 2வது அதிகாரம் பார்க்கும் பொழுது ராகாப் மிகவும் தைரியமானவள் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே வல்லமை உள்ளவர் என்று உறுதியாய் விசுவாசித்தாள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். எரிகோவின் ராஜாவினால் அனுப்பப்பட்ட ஆட்களிடத்திலும் அவள், அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள், அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது என்றாள். ராகாப் பின்பு வேவு பார்க்க வந்த இஸ்ரவேல் மனுஷரை நோக்கி, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுக்கும்போது நான் உங்கள் ஜீவனை தப்புவிக்கும்படி தயவு செய்தபடினால் நீங்களும் எங்கள் ஜீவன் தப்புவிக்கும்படி என் குடும்பத்திற்கு தயவு செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்க வேண்டும் என்றாள். வேதாகமத்தில் ராகாப் வேசி என்றும் அவள் வீட்டில் சணல் தட்டு இருந்ததென்றும் குறிப்பிடுகிறது. சில வேத ஆய்வாளர்கள் எரிகோவின் ராஜாவினால் ராகாப் தேவதாசியாக கட்டாயப்படுத்தி சிறு வயதிலே எரிகோவின் தெய்வங்களுக்கு கொடுத்திருப்பார்கள். ஆனால் ராகாப் ஒத்து போகாதனால் ராஜா அவளையும் அவள் குடும்பத்தையும் எரிகோவின் எல்லையில் இருக்கும்படி அனுப்பியிருக்கலாம். அதனால் அவள் வீடு எரிகோவின் கோட்டையின் மதில் சுவரின் மேல் இருந்திருக்க கூடும் என்கிறார்கள். ராகாப் தன் குடும்பத்தை காப்பாற்றவே சணல் தட்டை தைத்து வாழ்ந்திருக்கலாம். யோசுவா 6:25 யோசுவா ஆட்களை அனுப்பி ராகாப்பையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவில் குடியிருக்கிறாள் என்று குறிப்பிடுகிறது. சல்மோன் ராகாப்பை மணந்தார் என்பதற்கு வேதத்தில் எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் மத்தேயு 1:5 மட்டுமே ஒரே ஆதாரம். வேத ஆய்வாளர்கள் யோசுவாவின் காலத்தில் சல்மோன் யூதாவின் தலைவராக இருந்திருக்கலாம் என்று குறிப்பிடுகிறார்கள். பாருங்களேன், கர்த்தர் ராகாப்புக்கு ஜீவனையும் மறுவாழ்வையும் அற்புதமாக கொடுத்தார். அடுத்ததாக ரூத்துக்கு கர்த்தர் நிறைவுள்ள வாழ்வை திருப்பி கொடுத்தார். பெத்லகேமில் ஏற்பட்ட பஞ்சத்திலிருந்து தப்பிக்க மோவாபின் குடியேறிய யூத குடும்பம் எலிமெலேக்கு, நகோமி மற்றும் அவர்கள் 2 குமாரர்கள். எலிமெலேக்கின் மறைவுக்கு பிறகு மோவாபின் 2 பெண்களான ரூத் மற்றும் ஓர்பால் நகோமியின் மகன்களை மணந்தார்கள். 10 ஆண்டுகளுக்கு பிறகு நகோமியின் மகன்கள் இறந்து விடுகிறார்கள். நகோமி தனது சொந்த இடமான பெத்லகேமுக்கு திரும்ப திட்டமிட்டு மருமகளை அவர்களது குடும்பங்களுக்கு திரும்பும்படி வலியுறுத்துகிறார். ஓர்பால் அவ்வாறு செய்கிறாள். ஆனால் ரூத் நகோமியை விட்டு வெளியேற மறுக்கிறாள். ரூத் 1:16-17 நீ போகும் இடத்தில் நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்றார். பொதுவாகவே யூதர்கள் புறஜாதியாரை தங்கள் சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் பெத்லகேமிலே ரூத்
போவாசுடைய வயலில் கதிர்களை பொறுக்கி கொள்ள போவாசுடைய கண்களில் அவளுக்கு தயை கிடைத்தது. நகோமியின் ஆலோசனையின்படி ரூத் கீழ்ப்படிந்து அவள் போவாசின் முன் பணிந்தாள். அது ரூத்தின் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை கொண்டு வந்தது. எப்படி என்றால், போவாஸ் யூத மூப்பர்கள் சகல ஜனங்களையும் நோக்கி, நான் மக்லோனின் மனைவியாய் இருந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன், அதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சிகள் என்றான். போவாஸ் கூறும்போது ரூத் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாள். போவாசுக்கு இந்த உயர்ந்த மனம் எப்படி வந்தது? அவரது தந்தை சல்மோன் தனது தாய் ராகாபை ஏற்றுக்கொண்டது போலவே போவாஸ் ரூத்தை ஏற்றுக்கொண்டார். கர்த்தர் அனுகிரகம் பண்ணி அவளுக்கு நிறைவுள்ள வாழ்வை திருப்பி கொடுத்தார். அவளுடைய வாழ்க்கை யூத சமுதாயத்தில் உயர்த்தப்பட்டது. ரூத் ஓபேத்தை பெற்றால். அவளுடைய மாமியார் நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியில் வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். அடுத்ததாக பத்சேபாளுக்கு கர்த்தர் உயர்ந்த கனத்தை திருப்பி கொடுத்தார். 2 சாமுவேல் 11:12 தாவீது ராஜா உரியாவின் மனைவியாகிய பத்சேபாள் மீது மாமிச இச்சை கொண்டு தன் அதிகாரத்தினால் அவளை அடைந்தான். பின்பு அவள் கர்ப்பமாயிருக்கிறாள் என்று அறிந்து அவள் புருஷனை தந்திரமாய் போர்முனையில் கொலை செய்தான். பத்சேபாள் தன் கனமுள்ள வாழ்க்கையும் கணவனையும் இழந்தாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்ததால் கர்த்தர் தீர்க்கதரிசியான நாத்தானை கொண்டு தாவீதை கண்டித்தான். பின்பு உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளை செத்து போயிற்று. பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாளிடத்தில் ஒரு குமாரனை பெற்றான். அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாக இருந்தார். கர்த்தர் பத்சேபாளுக்கு தாவீது ராஜாவின் மனைவி என்ற உயர்ந்த கனத்தை கொடுத்தார். பின்பு அவள் மகன் சாலமோனை புகழ்பெற்ற இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்த்தினார். இஸ்ரவேலின் முதல் தேவாலயம் கட்டினது சாலமோன் ராஜா. இப்படிப்பட்ட மிகுந்த ஞானமுள்ள செல்வ செழிப்புள்ள அரசனின் தாயார் என்ற ஸ்தானத்தை பெற்றாள். அடுத்ததாக மரியாளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமான வாழ்வை கொடுத்தார். நாசரேத்தில் வாழ்ந்த கன்னியான மரியாள் யோசேப்பு என்பவருக்கு மன ஒப்பந்தம் ஆகியிருந்தாள். இந்நிலையில் அவளுக்கு முன் தோன்றிய காபிரியேல் தேவதூதன் மரியாள் தன் வயிற்றில் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை கருத்தரித்து பெற்றெடுக்க போகிறாள் என்று அறிவிக்கிறார். கணவரை அறியாத மரியாள் தாம் கணவரை அறியாமல் இருக்கும்போது குழந்தை எவ்வாறு பிறக்கும் என்று கேள்வி எழுப்புகிறாள். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் அது ஆகும் என்று தேவதூதர் அறிவிக்கிறார். லூக்கா 1:38 அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்றாள். தேவ திட்டத்தில் மரியாளுக்கு முக்கிய பங்கு கிடைத்தது. ஆனால் யோசேப்பு இவற்றை அறியாமல் ரகசியமாய் மரியாளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், நம்மை அவமானப்பட விடமாட்டார். மரியாளுக்காக கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து விவரித்தார். மத்தேயு 1:20 தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பின்பு கடவுளின் கிருபையால் மரியாளும் மற்றும் யோசேப்பும் இருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பாதுகாக்க வளர்க்க அதிகமாக பாடுபட்டார்கள். இப்படியாக கர்த்தராகிய தேவன் மரியாளுக்கு ஆசீர்வாதமான வாழ்வை கொடுத்தார். மரியாள் கர்த்தரின் தயவினால் தனக்கு நியமிக்கப்பட்ட யோசேப்பின் அன்பை திரும்ப பெற்றாள். நாம் தியானித்த பெண்களின் வாழ்வை போலவே நாம் வாழும் நம் சமுதாயத்தில் அநேக பெண்களும் போராட்டங்கள், அவமானங்கள், அநீதிகள், வறுமை, ஆபத்துகளை சந்தித்து வருகிறார்கள். நாம் அப்படிப்பட்டவர்களை தேவன் மீட்பதற்காக ஜெபிக்க வேண்டும். மத்தேயு 1:21 அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம் வாழ்வை மீட்டெடுத்து நாம் இழந்தவைகளை சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படி செய்வார். தேவன் நம்மை அழவைத்து வேடிக்கை பார்க்க மாட்டார், அவர் நம்மை அலங்கரித்து அழகு பார்ப்பார். நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். ஆமேன். எங்கள் அன்பின் பரலோக பரமபிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உடைய பாதத்தில் வருகிறோம். என் பரிசுத்த ஆவியானவர் தாமே இழந்தவைகள் எல்லாவற்றையும் நான் திருப்பி கொடுப்பேன் என்று சொன்னது போல தன் கணவருடைய அன்பையோ இல்லை பிள்ளைகளுடைய பிரிவையோ
தன் உறவுகளுடைய அன்பையோ இழந்திருந்தால் என் தேவன் தாமே இந்த நாட்களில் நீ திருப்பி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. தங்களுடைய பாவ வாழ்க்கையினால சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்திருப்பார்களானால் தேவனே நீ ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. என் தேவன் தாமே உடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை திருப்ப கொடுத்து நீர் அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீர் நீதி செய்கிறவர் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. நீர் உயர்த்தி கனத்தை கொடுக்கிறவர் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. அதே போல இந்த பிள்ளைகள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளத்தக்கதாக என் தேவன் தாமே நீர் கிருபை தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் திரையில் காணும் எண்கள் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.